அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். பிரேசிலில் எக்ஸ் தளத்திற்கு தடை விதித்து சுப்ரீம் கோர்ட்டு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. உலகின் மிக முக்கியமான சமூக வலைத்தளமான எக்ஸ் தளத்திற்கு அதிரடியாக தடை விதித்திருக்கின்றது பிரேசிலில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம். பிரேசிலில் நாட்டில் கடந்த 2022 ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலில் லூலா டா சில்வா வெற்றி பெற்று அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த தேர்தலில் தோல்வியடைந்த தீவிர வலதுசாரி முன்னாள் ஜனாதிபதி போல்சானாரோ அந்நாட்டின் தேர்தல் நடைமுறை மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதனிடையே தேர்தலில் வெற்றி பெற்ற லூலா டா சில்வா ஜனாதிபதியாக பதவியேற்பதை தடுக்க போல்சனாரோ சதிச்செயலில் ஈடுபட்டாரா என பிரேசில் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அதே சமயம் சமூக வலைத்தளமான எக்ஸ் தளத்தில் ஏற்கனவே முடக்கப்பட்டிருந்த பல்வேறு கணக்குகளை எலான் மாஸ்க் மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துவிட்டார் என பிரேசில் நாட்டின் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அலெக்சாண்டிரோ டிவரஸ் குற்றம் சாட்டினார். மறுபுறம் பிரேசிலில் பேச்சு சுதந்திரம் முடக்கப்படுவதாக எலான் மாஸ்க் விமர்சித்தார். அத்தோடு பிரேசிலில் எக்ஸ் தளம் மீது விதிக்கப்பட்ட புதிய தணிக்கை உத்தரவுகளால் அங்குள்ள எக்ஸ் அலுவலகத்தை மொத்தமாக மூடிய ஊழியர்களை எலான் மாஸ்க் அதிரடியாக நீக்கினார். இருப்பினும் பிரேசிலில் எக்ஸ் சேவைகள் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் பிரேசில் சுப்ரீம் கோர்ட்டில் எக்ஸ் தளத்தில் கட்டுப்பாடின்றி தகவல்கள் வெளியாவது தொடர்பாக வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அலெக்சாண்டிரே டிமோரஸ் பிரேசில் நாட்டில் எக்ஸ் தளத்திற்கான சட்ட விவகார பிரதிநிதியை அடுத்த 24 மணி நேரத்தில் எலான் மாஸ்க் உடனடியாக நியமிக்க வேண்டும் என்றும் தவறினால் பிரேசில் முழுவதும் எக்ஸ் தளம் முடக்கப்படும் என்று உத்தரவை பிறப்பித்திருந்தார். ஆனால் இந்த உத்தரவை ஏற்க முடியாது என எலான் மாஸ்க் திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த நிலையில் பிரேசில் நாட்டில் எக்ஸ் தளத்திற்கு தற்காலிக தடை விதித்து பிரேசில் சுப்ரீம் கோர்ட் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இதன்படி 24 மணி நேரத்திற்குள் எக்ஸ் தளத்தை பிரேசில் நாட்டிலிருந்து முடக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு தேசிய தகவல் தொடர்பு நிறுவனத்திற்கு நீதிபதி அலெக்சாண்டர் டிமோர்சல் உத்தரவிட்டுள்ளார். மேலும் கூகுள், ஆப்பிள் ஆப் ஸ்டோர்களில் எக்ஸ் செயலியை தடுக்கும் தொழில்நுட்ப தடைகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் VPN மூலம் எக்ஸ் செயலியை பிரேசில் மக்கள் பயன்படுத்தினால் $8,874 இந்திய மதிப்பில் ஏறக்குறைய 7.5 லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என்றும் நீதிபதி அலெக்சாண்டரே தெரிவித்துள்ளார். இந்த உத்தரவை கடுமையாக விமர்சித்துள்ள எலான் மாஸ்க், சுதந்திரமான பேச்சு என்பது ஜனநாயகத்தின் அடித்தளம். பிரேசிலில் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு போலி நீதிபதி அதை அரசியல் நோக்கங்களுக்காக அளித்து வருகின்றார் என நீதிபதியின் மீதும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். அமெரிக்காவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் நேபாளத்தை சேர்ந்த மாணவி பலியாகியுள்ளார். அமெரிக்காவின் டெகாஸ் மாகாணத்தில் குஸ்டன் நகரில் குடியிருப்பு ஒன்றில் வசித்து வந்த முனா பாண்டே வயது 21 வயதை சேர்ந்த நேபாள நாட்டு கல்லூரி மாணவி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். அந்த மாணவி துப்பாக்கியால் பலமுறை சுடப்பட்டு குண்டு காயங்களால் குடியிருப்பில் கிடந்துள்ளார். இதுபற்றி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் போலீசார் வருவதற்கு முன்பே மாணவி முனா உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றிய CCTV காட்சி பதிவுகளை போலீசார் ஆய்வு செய்தபோது சம்பவ பகுதியிலிருந்து பாபி ஷின்கா ஷா வயது 52 என்பவர் தப்பிச் சென்றது தெரியவந்தது. அவரை போக்குவரத்து நிறுத்தத்தில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். முதல் கட்ட விசாரணையில் அவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது. இந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதலுக்கான காரணம், உள்நோக்கம் போன்றவை பற்றிய விவரங்கள் தெரியவரவில்லை. அது பற்றி அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. இதன் பின்னரே நேபாளத்தில் கல்லூரி மாணவி கொல்லப்பட்டமைக்கான காரணம் தெரியவரும் என்றும் அமெரிக்க போலீசார் தெரிவித்துள்ளார்கள். தென்கிழக்கு ஆசியாவில் தாய்லாந்து அருகே அமைந்துள்ள நாடு லாவோஸ். இந்நாட்டில் IT நிறுவனங்களில் வேலை உள்ளதாக கூறி இந்தியர்கள் பலர் அழைத்து வரப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் சைபர் குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு வற்புறுத்தப்பட்டனர். இவர்களை மீட்கும் நடவடிக்கையில் இந்திய தூதரகம் ஈடுபட்டு வந்தது. அந்த வகையில் அந்த நாட்டின் பொகியோ மாகாணத்தில் உள்ள சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் போலி IT நிறுவனங்களில் இந்தியர்கள் 47 பேர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். அவர்கள் சைபர் குற்றங்களில் ஈடுபட தள்ளப்பட்டிருந்தார்கள். இதுகுறித்து லாவோஸில் செயற்படும் இந்திய தூதரகத்துக்கும் தகவல் கிடைத்த நிலையில் அந்நாட்டு அதிகாரிகளுடன் இந்திய தூதரக அதிகாரிகள் அதிரடி ஆய்வில் ஈடுபட்டார்கள். அப்போது IT நிறுவனத்தில் வேலை என கூறி சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் செயற்பட்ட போலி IT நிறுவனத்தில் பணியாற்றி சைபர் குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு வற்புறுத்தப்பட்ட 47 இந்தியர்களும் மீட்கப்பட்டுள்ளார்கள். மீட்கப்பட்டவர்களில் 30 பேர் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் எஞ்சிய 17 பேரை இந்தியாவுக்கு அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருவதாக தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் லாவோஸ் நாட்டில் போலி வேலை வாய்ப்புகளை நம்பி இந்தியர்கள் யாரும் ஏமாற வேண்டாம் எனவும் கடத்தல்காரர்களின் பிடியில் சிக்க வேண்டாம் எனவும் இந்திய தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
உக்ரைனின் விலையுயர்ந்த புதிய F-16 போர் விமானம் அளிக்கப்பட்டது தொடர்பான விவாதத்துக்கு மத்தியில் உக்ரைன் விமானப்படை தளபதியை ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நீக்கியிருப்பது பெரும் விமர்சனத்தை இராணுவத்தின் மட்டத்தில் ஏற்படுத்தியுள்ளது. லெப்டினன்ட் ஜெனரல் மைக்கோலோமா ஒலேஷுக்கை பணி நீக்கம் செய்ததற்கான காரணத்தை ஜெலன்ஸ்கி குறிப்பிடவில்லை. ஆனால் எங்கள் அனைத்து வீரர்களையும் கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு தனக்கு இருப்பதாக மட்டும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டெலிகிராமில் ஒரு இடுகையில் ஜெலன்ஸ்கி லெப்டினன்ட் ஜெனரல் ஒலென்சுக்கை மாற்ற முடிவு செய்ததாக கூறினார். கட்டளை மட்டத்தில் நாம் நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் மற்றும் எங்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனின் விமானப்படையின் இடைக்கால தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் அனடோலே கிரிவான்ஸ்கோ நியமிக்கப்பட்டுள்ளதாக இராணுவத்தின் பொது ஊழியர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 2022 ரஷ்யா தனது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியதிலிருந்து ஜெலன்ஸ்கி பல இராணுவ தளபதிகளை பதவி நீக்கம் செய்துள்ளார். இந்த ஆண்டு பிப்ரவரியில் அவர் நாட்டின் ஆயுதப்படைகளின் தளபதி வலேரி ஜெலஸ்னியை அவர் பதவி நீக்கம் செய்திருந்தார். மேலும் ஜூன் மாதம் அவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஜூரி சொடோலை அதிகப்படியான உயிரிழப்புகள் மற்றும் திறமையின்மை குற்றச்சாட்டுகள் பற்றிய விமர்சனத்துக்கு பின்னர் பதவி நீக்கம் செய்திருந்தார். இந்நிலையில் தற்போது விமானப்படை தளபதியும் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அடுத்தடுத்து இராணுவத்தின் உயர்மட்டத்தினர் ஜெலன்ஸ்கியால் பதவி நீக்கம் செய்யப்படுவது உக்ரைன் இராணுவ வட்டாரத்தில் பரபரப்பையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவில் 22 பேருடன் சிவிலியன் Mi-8 உலங்கு வானூர்தி ஒன்று கிழக்கு கம்சா பகுதியில் காணாமல் போயுள்ளதாக ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ரஷ்ய மத்திய விமான போக்குவரத்து நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்த செய்திகள் வெளியாகியுள்ளன. சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற குறித்த உலங்கு வானூர்தி கம்ஷட்கா தீபகற்பத்தின் தெற்கு பகுதியில் உள்ள வாட்ஜெக் எரிமலையிலிருந்து மேலும் கிழக்கே நிக்கோலோஜியோகா கிராமத்திற்கு சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் பயணித்ததாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அந்த பிரதேசத்தில் வித்யாஸ் ஏரோ Mi-8 உலங்கு வானூர்திக்கான தேடுதல் வேட்டை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மற்றொரு உலங்கு வானூர்தி மீட்பு பணிக்காக புறப்பட்டுள்ளதாகவும் தரை மீட்பு குழு ஒன்றும் அதன் பாதையில் செல்ல தயாராக உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 22 பேருடன் சென்ற உலங்கு வானூர்தி நீண்ட நேர தேடுதலில் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கின்றமை அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி அதில் இருந்தவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யா முழுவதும் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பதோடு இந்த தேடுதல் வேட்டை குறித்து அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பதாக ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களுக்கு விசா இன்றி நாட்டை விட்டு வெளியேற 2 மாதம் பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த தரப்பினர் இன்று முதல் வெளியேற முடியும் என்று அந்நாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இந்த பொது மன்னிப்பு காலத்தின் போது தொழில் வழங்குனரின் சட்ட அனுமதியின்றி பணியிடத்தை விட்டு வெளியில் இருப்பவர்களும் போலீசாரின் முறைப்பாடுகளுக்கு உள்ளானவர்களும் அபராதம் அல்லது சட்ட கட்டுப்பாடுகள் ஏதுமின்றி நாட்டை விட்டு வெளியேற வாய்ப்பு இருப்பதாக தெரியவந்துள்ளது. மேலும் கடவுச்சீட்டை இழந்த விண்ணப்பதாரர்கள் ICP ஸ்மார்ட் சிஸ்டம் மூலம் பயண ஆவணங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். மற்றும் கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்காலிக விசா பெற்று புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதற்கு தூதரகத்தால் வழங்கப்பட்ட உங்கள் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் அல்லது அவசரகால வெளியேற்ற அட்டையுடன் குடிவரவு சேவை மையங்களுக்கு வர வேண்டும். பொது மன்னிப்பில் வெளியேறுபவர்கள் அனுமதி பத்திரத்தை பெற்று 14 நாட்களுக்குள் ஐக்கிய அரபு அமீரகத்தினை விட்டு வெளியேற வேண்டும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளதுடன் இந்த சந்தர்ப்பத்தை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி இடம்பெற்ற ஹிஸ்புல்லாவின் மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கையின் போது டெல்லவிவ் அருகே இருக்கக்கூடிய ஸ்டேலின் கிலிலோட் தளத்தின் தலைமையகம், அதாவது ஸ்டேலின் உளவு கட்டளை தலைமையகம் ஒன்று முற்றாக அளிக்கப்பட்டிருப்பதான செய்திகளை தற்போது ஸ்டேலிய ஊடகங்களும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். கடந்த 25ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, ஸ்டேல் மீது 320 ராக்கெட்டுகளை கொண்டு ஹிஸ்புல்லா மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள், ஏவுகணைகள், ராக்கெட் தாக்குதலால் ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் ஸ்டேலின் பிரதான உளவுப்படை தளமான கிலிலோட் தளத்தினை தாம் தாக்கி அளித்திருப்பதாக ஹிஸ்புல்லா தெரிவித்திருந்த நிலையில் ஸ்டேலிய அரசும் ஸ்டேலிய பாதுகாப்பு அமைச்சகமும் இந்த விடயத்தில் அமைதி காத்து வந்தார்கள். ஆனால் இன்றைய நிலையில் ஸ்டேலினுடைய முக்கியமான ஊடகமான சேனல் 12 ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் முற்றுமுழுதாக உண்மையானவை எனவும் இந்த தாக்குதலால் கிலிலோட் தலைமையகம் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்ததுடன் ஸ்டேல் இராணுவத்தினருக்கு மிகப்பெரிய அளவான உயிரிழப்புகள் மற்றும் காயங்கள், உட்கட்டமைப்புக்கும் பெருமளவு சேதங்களை ஏற்படுத்தி இருப்பதை உறுதிப்படுத்தி செய்திகளை வெளியிட்டுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் ஹிஸ்புல்லா நடத்திய ஸ்டேல் மீதான தாக்குதல் நடவடிக்கை வெற்றியை
ஹெஸ்புல்லா உறுப்பினர்கள் கொண்டாடியிருப்பதான செய்திகளும் லெபனானிலிருந்து வெளியாகியுள்ளது. சிரியாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கில் அமெரிக்க இராணுவம் மற்றுமொரு புதிய போர்முனையை சந்தித்துள்ளது. ஈராக்கின் மேற்கு பாலைவனத்தில் ஈராக்கிய படைகளுடன் கூட்டு தாக்குதலின் போது ISS இஸ்லாமிய போராளிகளுடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 7 அமெரிக்க துருப்புக்கள் படுகாயமடைந்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது. ஆகஸ்ட் 30 அன்று சிரியாவின் டெய்ர் எசோருக்கு வடக்கே அமைந்துள்ள கெனிகோ ஆயில் ஃபீல்டில் உள்ள அமெரிக்க தளம் குண்டுவீசி தாக்கப்பட்டது. இச்சம்பவங்கள் அப்பகுதியில் உள்ள அமெரிக்க இராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு சவால்களை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் மீண்டும் ISIS இயக்கத்தினர் அமெரிக்காவை தாக்கி அமெரிக்க படையினரை காயப்படுத்தியுள்ளமை அமெரிக்காவுக்கு புதிய சிக்கலை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்படுத்தியுள்ளது. இவை இன்றைய நாளில் வெளியான பிரதான செய்தி நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.